ஹாய் கைஸ். ஸோ இது வந்து நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றின வீடியோவில் தேர்டு வீடியோவாக இது வந்து இருக்க போகுது. நம்ம ப்ரீவியஸாக எது வரைய பார்த்துருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்லைடோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான டைமாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை லீவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா 2:30 to 3:15க்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டைரக்ஷனை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அகைன் லஞ்ச் ஹவர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 12:30 to 2 PM வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம மீதி வச்சிருக்கிற அதர் கான்செப்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் கான்செப்ட். நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸு, டார்கெட் ப்ரைஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ள வர்றதுக்கு இந்த மூணுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் ஆஃப் இந்த ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட லாஸ். இப்போ நமக்கு 1000 ரூபாய். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 100 rupees லாஸ் தான் நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளோட ரிஸ்க் வந்து 1000 rupees வரை லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, 1000 rupees லாஸ் பண்ண விடாம நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் தான் இந்த 100 rupees ஓடயே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடும். 100 ரூபாய் லாஸ்லயே நம்ம வெளியே வர வச்சிரும். 1000 ரூபாய் லாஸ் வரையே போக விடாது நம்மளை. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். லிமிட்டிங் லாஸஸ் பை செட்டிங் எ செல் பிரைஸ் பிலோ பர்ச்சேஸ் பிரைஸ். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகேவா? விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து டார்கெட் வச்சிருக்கேன், ஒரு 120 rupees போகும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணிடுவோம். 100ல பை பண்ணிட்டு 120 டார்கெட்டாக வச்சுப்போம். இப்போ திடீர்னு ஏதோ மார்க்கெட் கிராஷ் வருது அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து 50 rupees வரைய கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸ்டாப் லாஸ் வச்சவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்காதவங்களுக்கும் ஏன்னு ஒருத்தன் இருக்கான், பின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ இவன் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கான், வித் ஸ்டாப் லாஸ், வித்தவுட் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ வித் ஸ்டாப் லாஸ் இவன் வந்து 20 rupees ப்ராஃபிட்டா 10 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுட்டான். இவன் வந்து ஸ்டாப் லாஸே வைக்கல. அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைஸ் இப்படி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா, இங்க வரை வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து நம்ம 50 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் 40 வரை ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வச்சவனுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 90 rupees, அதாவது 10 rupees ஸ்டாப் லாஸ்னா 90 rupees ஸ்டாப் லாஸா வச்சிருப்பான். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸா வச்சவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல செல் அடிச்சு எக்ஸிட் ஆகி அவனோட பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸே வைக்காம ஒருத்தன் என்ட்ரி ஆகியிருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 40 rupees வரை ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி 60 rupees லாஸ் ஆகிடும். இப்போ இதே ஒரு 100 குவான்டிட்டிஸ் அப்படின்னா 66,000 rupees அவனுக்கு வந்து லாஸ். ஸோ இந்த மாதிரி லாஸ்க்கு நம்ம வந்து 10 ரூபாயில நம்ம வந்து வெளியே வர போறோமா, இல்லைன்னா 100 ரூபாய் 60 ரூபாய் வரைய நம்ம வந்து லாஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோமா அப்படின்றத டிசைட் பண்றதா இந்த ஒரு ஸ்டாப் லாஸோட வேலை. ஸோ செட்டிங் அ ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து செட்டிங் செல் பிரைஸ் பிலோ த பர்ச்சேஸ். பிலோ த பர்ச்சேஸ் பிரைஸ்னா என்ன? 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுதான் பர்ச்சேஸ் பிரைஸாக இருக்கும். அப்போ பிலோ த பர்ச்சேஸ் பிரைஸ்னா 100 ரூபாய்க்கு கீழே ஏதோ ஒரு பிரைஸை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பிரைஸாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டார்கெட் பிரைஸ் வந்து செட் பண்ணணும். நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 120 ரூபா போயிடுச்சு,
இன்னும் 130 ரூபா போனா சூப்பரா இருக்கும், 130 ரூபா போயிருமோ அப்படின்ட்டு 130 ரூபா வரை வச்சிருக்கிறது, 140 ரூபா வரை போகுது, இன்னும் கொஞ்சம் போகுமோ அப்படின்ற மாதிரி கிரீடினஸ் அதிகமாக ஆசை அதிகமாக நம்மளை வந்து செல் பண்ணவே கூடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகிரும், 140 வந்து திடீர்னு அகைன் 110க்கு வந்துடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. ஸோ அதனால எப்பெல்லாம் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது நல்லது. ஸோ அளவான ப்ராஃபிட்ல எப்பவுமே எக்ஸிட் ஆகிறது வெரி வெரி சேஃப் அண்ட் இன்டெலிஜென்ட். ஓகேவா? செட்டிங் அ ப்ராஃபிட் முன்னாடியே, நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராஃபிட்டை டிசைட் பண்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கீ ஃபேக்டர் ஸ்டாக் மார்க்கெட்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். டெக்னிக்கல் நாலேஜ்ல அதிகமா இருக்கிறவங்களோட சார்ட் அனாலிசிஸ் சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கிளீனா இருக்கும், கொசம்சன்லாம் இல்லாம. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அதிகமா ரியாக்ட் ஆயிருக்கு, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அதிகமா ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அதை நமக்கு தெரிஞ்சுக்கும். எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், டிசி ஸ்டாக் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான், XYZ கூட வச்சுக்கோங்க. டிசிஎஸ் பதிலாக 3200 ரூபாயில இருந்து 3250 அப்படின்ற ஒரு பிரைஸ்க்குள்ள பிரைஸ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 3200 வந்து சப்போர்ட் லெவலு, 3250 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது நம்மளுக்கு இங்க டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பை அண்ட் டார்கெட்டையே செட் பண்ண முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நம்மளால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, பை பிரைஸ் டிசைட் பண்ண முடியாது, டார்கெட் பிரைஸ் டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மொமெண்டம். ரேஞ்ச் ட்ரேடிங். ஸோ ஐடென்டிஃபைங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்றது. ஸ்கேல்பிங், ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்மால் ப்ரைஸ் சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி. டக்குன்னு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ₹1 ₹2 அப்படின்ற மாதிரி ப்ரைஸஸ் டார்கெட்டா வச்சு நம்ம வந்து டக்குன்னு என்ட்ரி எடுத்துட்டு டக்குன்னு செல் பண்ணிட்டு வந்துடும். நம்ம வந்து இந்த இடத்துல 3 பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம். மொமெண்டம் ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியூஸ் ஏதாவது வருது ஒரு ஸ்டாக்குக்கு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா வளரும். இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரைஸ் எத்தனை நாள் இங்கேயே சுத்திட்டு இருந்தது, திடீர்னு ஒரு நல்ல ஒரு நியூஸ்னால ஒரு ஹியூஜ் கேண்டில் வந்துருக்கு, நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குது, இதே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் சைன் நமக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த அந்த ஒரு அப்வர்ட் மூவ்லயே நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து மொமெண்டம் ட்ரேடிங். ஓகேவா? ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிப்போம். இதுதான் மொமெண்டம் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ட்ரேடிங். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரேஞ்ச் ட்ரேடிங். ஸோ இதுக்கு நம்ம மெயினாக என்ன தேவை அப்படின்னா ஜோன்ஸ் இல்லைன்னா லெவல்ஸ் தேவை. ஓகேவா? இப்போ XYZ அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, அது வந்து ₹100 இருந்து ₹200 மாறி மாறி பிரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சை வச்சு நம்ம என்ட்ரி அண்ட் டார்கெட் பிரைஸை செட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ரேஞ்ச் ட்ரேடிங். ஏன் ரேஞ்ச் ட்ரேடிங் சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ₹100 இருந்து ₹200 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பிரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது வந்து ரேஞ்ச் ட்ரேடிங். ஸோ இன்னொன்று என்னது அப்படின்னா ஸ்கேல்பிங். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள்.
இப்போ இந்த இடத்துல வருது அப்படின்னா இங்க வரை போற வரைக்கும் வெயிட் பண்ணா